jungle. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 69 படத்தோட டைரக்டர் லிஸ்ட்டில் இப்போ ஒரு வில்லங்கமான டைரக்டர் ஆட் ஆகியிருக்காரு. ஸோ அவர் யார் என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி 69 படத்தோட அப்டேட் போடலாமா வேணாமா, இல்லை அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா தளபதி 69 படத்தை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. மண்டே போட்டு பிச்சுக்குது. யான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைரக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. இவரு தான் தளபதி 69 படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த வகையில் இப்போ ஒரு ரூமர்ஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. அதாவது தெலுங்கு டைரக்டரான கொரட்டால சிவா அவர்கள் தான் தளபதி 69 படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸு சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. தளபதி எச் வினோத் அவர்களோட போகலாம் அப்படின்னு பிளானில் இருந்தாலும் தளபதி 69 படத்தோட ப்ரொடியூசர் டிவிவி என்டர்டைன்மெண்ட்ன்றதுனால அவங்க தெலுங்கு டைரக்டராக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்களாம். ஸோ ஆல்ரெடி ஒரு பக்கம் திருவிக்ரம் அவர்களை அனுப்பிவிட்டாங்க. இப்போ திரும்ப கொரட்டால சிவா அவர்களை அனுப்பியிருக்காங்க. அண்டு கொரட்டால சிவா அவர்களுக்கு லாஸ்ட் படமான ஆச்சரியம் மிகப்பெரிய படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆனதுனால சிரஞ்சீவி அவர்கள் அவரோட சம்பளத்தையே பாதி திரும்பி கொடுத்திருந்தாரு ப்ரொடியூசருக்கு. ஸோ அதனால இந்த டைரக்டரை தளபதி ஓகே பண்ணிடக்கூடாது. அண்டு இப்போ இருக்கிற லிஸ்ட்ல எச் வினோத் அவர்கள் தான் பெட்டரு. தெலுங்கு டைரக்டர் தான் வேணும்னு ப்ரொடியூசர் கேட்டாங்கன்னா தெலுங்கு ஹீரோ வச்சே படம் பண்ணிக்கட்டும். அண்டு தளபதி 69 படம் வேற, தளபதியோட லாஸ்ட் படம் வேற, அதை போயிட்டு வேற தெலுங்கு டைரக்டர் பண்ணால் செட் ஆகாது. ஏப்ரல் மந்த்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஏப்ரல் மந்த்தில் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அது வரைக்கும் நம்ம இது மாதிரி ரூமர்ஸ் எதுவும் நம்ப வேண்டாம். அண்ட் இந்த டைரக்டர் லிஸ்ட்ல தளபதி 69 படத்தை யாரு டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்றேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.